ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு இந்த சைக்கிளுக்கு போகிற லைட்டு தான் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி தான் காமிக்க போகிறேன். சைக்கிள் லைட் வந்துட்டு மொத்தம் 2, 4, 6, 8, 10, 12, 16, 18, 20, 24 இருக்குது. 24 லைட் இருக்குது. இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு லைட் எடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி எரியுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட் எரிய வச்சு காமிச்சிடுறேன். எரியுது, ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் லைட் எப்படி எரியுதுன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த கீழ் இது வந்துட்டு டச் ஆகும்போது, அதாவது இந்த பாருங்க, கீழ் இது வந்துட்டு டச் ஆகும்போது லைட் எரியுது. இதில் எப்படி எரியுதுன்னா, அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம டைட் பண்ணும்போது அது டச் ஆகும். டச் ஆகும்போது எரியுது. ஓகே, இப்போ வந்துட்டு இதை ஃபுல்லாக அந்த செல்லை வந்துட்டு கழட்டி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 செல்லு கொடுத்துருக்காங்க. சின்ன செல்லு தான் ரெண்டுமே. அது சின்ன செல்லை கழட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கம்பியை கழட்டினீங்கன்னா சின்ன செல் வந்துட்டு ஈஸியாகவே வந்துடும். இந்த கம்பியை வந்துட்டு மேலே தூக்கிட்டு இழுத்தீங்கன்னா வந்துடும் ஈஸியாக. அதுக்கப்புறமேட்டு இந்த செல்லை நீங்கள் ஈஸியாக கழட்டிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த லைட்டு வந்துட்டு எடுக்கிறதுக்கு, அதாவது 2 கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த 2 கம்பியுமே நம்ம வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்து இழுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, இப்போ வந்துட்டு ஹெச்டபிள்யூ பேட்டரி எடுத்து நான் வச்சு காமிக்கிறேன். என்ன பாருங்க, ஹெச்டபிள்யூ பேட்டரி இதில் வந்துட்டு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சா எரியும், இல்லாட்டி எரியாது. அதே ஹை பவராக இருந்தால் அந்த பல்ப் வந்துட்டு பீஸ் போயிடும். ஓகே, எரியுது. இப்போ வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரியே செட் பண்ணிவிட்டு நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன மொத்தம் ஒரு பிளாஸ்டிக், ஒரு பல்பு, அது இல்லாமல் 2 செல்லு இருக்குது. அது இல்லாமல் ஒரே ஒரு கம்பி மட்டும் இருக்குது, அவ்வளோதான். எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. பல்பு செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த கம்பியை கரெக்டாக வச்சுட்டு நம்ம அடுத்து செல் எடுத்து செட் பண்ணலாம். கம்பி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சாச்சு. செல்லு இப்போ எடுத்து செட் பண்ணலாம். கம்பி இந்த சைடு வச்சுட்டு நம்ம செல்லு 2யும் போட்டுக்கலாம். கம்பி கரெக்டாக செட் ஆகல, அதனால இப்போ வச்சு கம்பியை செட் பண்ணிக்கலாம். ஈஸியாக செட் ஆயிரும். அதே மாதிரியே செல்லை மாற்றி போட்டாலும் நம்மளுக்கு எரியாத லைட்டு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குது. செல்லு செல்லு இப்போ மாற்றி போட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் லைட் எரியாமல் இருக்குது. திரும்ப மாற்றி போட்டுக்கலாம். நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு செல்லை மாற்றி போட்டு எரியாது. அதனால செல்லை கரெக்டாக போட்டுக்குங்க. ஓகே, செல்லை கரெக்டாக போட்டாச்சு. திரும்ப அதே மாதிரியே போட்டுருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோ பாருங்கள். ஓகே, எரியுது. இப்போ வந்துட்டு நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண வீடியோ நிறைய பேத்துக்கு போய் சேரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபரும் வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. அது மூலமாக சேனல் வந்துட்டு மானிட்டேஷன் ஆகும். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி.